இன்னும் ஒரு சில தினங்களில் நாம் சந்திக்க இருக்கின்ற தேர்தல் சம்பந்தமான ஒரு வழிகாட்டலை ஒரு 2 நிமிடங்களுக்கு நான் இன்றைக்கு தலைமைத்துவத்தில் சம்பந்தப்பட்டுடைய ஓட் போடுறது சும்மா ஒரு மாதம் அதுக்குள்ள எத்தனை விஷயம் நீங்க சுருக்கமா சொல்றேன் உடமாக்கள் பற்றி பேசின விஷயங்களை கேளுங்க படிங்க. ஓட் போடுறது முதலாவது தெரியுமா செய்யறோம், சாட்சி சொல்றோம், விட்னஸ் ஆகும். இவர் நேர்மையானவர், நல்லா செய்வார். பொய் சாட்சி சொல்றது பெரும்பாலும். தகுதி இல்லாதவருக்கு அந்த ஓட்டை போடுறது ஒரு மார்க் போடுறோம், பெரும்பாலும் செய்வோம். கௌபைலாம் மன்னிக்கப்படாத பெரும்பாலும். கவுளு ஜூர், பொய் சாட்சி பெரும்பாலும். மனிதர்களை அழிக்கக்கூடிய நாசமாகக்கூடிய பாவங்கள் ஒன்றும் பெரும்பாலும். அல்லாஹ்வுடைய இணைக்கு அடுத்த ஒரு கொடுமையான பாவம் பொய் சாட்சி. அடுத்து ஷபா, அதை ரெக்கமெண்ட் பண்றோம், ஷபா செய்யறோம். என்ன செய்யறோம்? ஓட்ட போட்டு சொல்றோம், இவர் வந்தா நல்லா செய்வார், நேர்மையா செய்வார், நல்லவர். சிபாஸ் செய்யறோம். தேர்தல் ஆணையாளரிடம், முடிவெடுக்கக்கூடிய தேர்தல் ஆணையாளரிடம் ரெக்கமெண்ட் பண்றோம். மையஷ்பா ஷபாதன் ஹசன தேக்குல நசீபுமின்னா, நல்ல சிபாரிசை பொருத்தமான நபரை சிபாரிசு செய்தால் நன்மையில் பங்குண்டு. உமேஷ்பா ஷஹீத் ஷபாத செய்யி அந்த குலமின்னா, பொருத்தமில்லாத தவறான ஒருவரை சாட்சியாக ரெக்கமெண்ட் பண்ணினால் அந்த பாவத்திலும் பங்குண்டு. அவன் செய்யற எல்லா அநியாயத்திலையும் சும்மா இருந்து கொண்டு பாவம் சம்பாதிப்போம். மூணாவது விஷயம், அவன் சப்போர்ட் பண்றோம், ஈட் பண்றோம். எவ்வளவு மார்க்க விஷயம் ஒரு புள்ளடியில ஓட்டிங்ல தகீத் பண்றோம். யாராவது ஒருவர் ஒரு அநியாயத்துக்கு ஒரு வார்த்தையால், ஒரு வசனம் சொல்வதன் மூலம், எழுதுவதன் மூலம், மார்க் போடுவதன் மூலம், ஒரு வார்த்தை, ஒரு வசனம், ஒரு அநியாயத்தின் மூலம் ஒரு பாவத்திற்கு, ஒரு அநியாயக்காரனுக்கு உதவி செய்வாரோ அந்த அநியாயத்தில் இவருக்கும் பங்குண்டு. அது அங்கு பாவம். அடுத்த கண்ணியமானவர்களே, பாவம், பாவிகள், எதிர்ப்புகள், பகைவர்கள், விரோதிகள், சமூகங்களை அடக்கி ஒடுக்கி சர்வாதிகாரம் புரியக்கூடியவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டாம். குர்ஆன் ஆயத். அஞ்சாவது விஷயம், குரல் கொடுக்கிறோம். குரல் கொடுக்கிறோம். யாருக்கு போடுறது? இவருக்கு. யாருக்கு போடுறீங்க? இவருக்கு. யாருக்கு போடுறது? இவருக்கு. அவருக்கு போடுவோம், இவருக்கு போடுவோம். குரல் கொடுக்கிறோம். அதுவும் இந்த ஹதீஸ்க்குள்ள வருது. வார்த்தையால் அசத்தியத்துக்கு, பொய்க்கு, அநியாயத்துக்கு யார் ஒருவர் உதவுவாரோ, சப்போர்ட் கொடுப்பாரோ, சைட் சப்போர்ட் பண்ணுவாரோ அந்த அநியாயத்தில் இவருக்கு பங்குண்டு. எனவே இஸ்திகார செய்யுங்க. யாரு பொருத்தம் உங்களுக்கு இஸ்திகாரோட யாரு படுதோ சொல்லுங்க, இஸ்திகார செய்யுங்க. அந்த அன்னைக்கு எல்லாரும் தாண்டி சொல்லுவோம், சுபம் சொல்லுவோம், வெள்ளி மரணங்கள் இஸ்திகார சொல்லுவோம், இஸ்திகார துவா ஓதுவோம். போய்கொண்டிருக்கும் பொழுது தொழுகையில் பெரிய துவா இஸ்திகார இருக்குது. தொலைக்கடிக்கிற தொழுது போட்டுக்கு போய்கொண்டிருக்கிறோம், மனசு குழப்பமா இருக்குது. ஒரு துவா பண்ணிட்டாரு, கடைசி அப்படி கொள்றேன். அல்லாஹும்ம ஹிர்லி வக்தர்லி, அல்லாஹும்ம ஹிர்லி வக்தர்லி. இது எலெக்ஷன் மட்டுமல்ல, உங்களுக்கு எங்கேயில கன்ஃபியூஷன் நடக்குதோ, தடுமாற்றம் நடக்குதோ, எங்கேயில கன்ஃபியூஸ் ஆகுறீங்களோ, தடுமாறுறீங்களோ, இது தொழுகை இல்லாம எமர்ஜென்சி இஸ்திகாரா. அல்லாஹ் ஹிர்லி வக்தர்லி, எனக்கு எங்களுக்கு சிறந்த நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்து தருவாயாக. அதற்குரிய ஓட்டான என்னுடைய ஓட்டை மாற்றுவாயாக. மனுஷனை ஏற்று வைப்போம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த துறையில் என்ன பொறுப்புகள் எடுத்தாலும் அல்லாஹ் பொருத்தமான நல்லடியார்களாக அந்த பொறுப்பை நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை அடைவாக செய்வார்களாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்துலில்லாஹி வபிஹம்திஹி மஸீதா. அல்லாஹ் ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மது வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மத். அல்லாஹ் اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. اللهم إنا نسألك الجنة وما قرب إلينا من قول وعمل، ونعوذ بك اللهم من النار وما قرب إلينا من قول وعمل، ونسألك من خير ما سألك من عبدك حبيبك محمد صلى الله عليه وسلم، ونعوذ بك من شر ما استعاذك من عبدك حبيبك محمد صلى الله عليه وسلم. ربنا اغفر لنا ولمشايخنا ولأساتذتنا ولمن أوصانا بالدعاء ولجميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات، ولوالدينا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله على النبي وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين.
العالمين والحمد لله